வணக்கம். முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 72வது பாடல். நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போய் நிறைப்போய் செவிடுக்குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மலநீர் சயன மிசையாய் பெருகி மடிவேற்கு உரிய நெறியாக மறைப்போர் அறிய ஒளியாய் பரவு மலர்த்தாட் கமலம் அருள்வாயே. முருகப்பெருமானே, நிலையில்லாத பொருட்களை போய் பொன்னாக மதித்து நீண்ட நாட்களெல்லாம் வீணாக்கி மனத்தின்மை போய் செவிடாகி குருடாகி நோய்களெல்லாம் மிகுந்து ஐம்பொறிகளும் தடுமாற்றம் அடைந்து மலமும் சிறுநீரும் படுக்கையின் மேலே தன்னிச்சையின்றி பெருகி இறந்து இப்படி அந்த படுக்கையில் இருக்கும் என்னை கடைத்தேறுவதற்கு உரிய முக்தி நெறியாக வேதங்களாலும் போற்றுவதற்கு அரியதான ஒளியாக விரிந்துள்ள நின் மலர்த்தாமரையை தந்தருள்வாயாக என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். அடுத்ததாக நம் முருகப்பெருமானின் சிறப்பம்சங்களை கோடிட்டு காமித்துள்ளார். கொலைக்காட்டு அவுணர்கெட சலதி குளமாய் சுவர முதுசூத்தம் குறிப்போய் பிளவுபட மேற்கதுவு கொதிவேர் படையை விடுவோனே. நம் முருகப்பெருமானுடைய வீரதீர செயல்தான் கொலையே செய்து வருகின்ற அசுரர்கள் அழிய பெருக்கடல் சிறு குளம் போல் வற்றி போக முற்றிய மாமர வடிவில் நின்ற அந்த சூரன் குறிவைத்தபடி பிளவுபட மேலே பற்றும்படியாக பிடியுள்ள எரிவீசும் வேற்படையை செலுத்தியவனே எங்கள் கந்தக் கடவுளே. அலைவாய்க் கரையின் மகிழ்சீர் குமரா, முருகப்பெருமானே நீங்கள் யார்? திருசிரள்வாய் என்று சொல்லப்படும் திருச்செந்தூர் கடற்கரையில் மகிழ்ச்சியோடு கோலம் கண்ட குமரனே எங்கள் முருகப்பெருமானே. அழியா புனித வடிவாகும் அரணார்க்கு அதித பொருட்காட்டதிப அடியார்க்கெளிய பெருமாளே. அழியாத பரிசுத்த வடிவிலுள்ள சிவனாருக்கு யாவும் கடந்த ஓமென்னும் பொருளை விளக்கிய அதிபனே முருகப்பெருமானே, அடியவர்களுக்கு எளிதான பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அருணகிரியார். நன்றி.